ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனுடைய ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ என்ன நடந்திருக்குன்றதை கிளான்ஸாகவே பார்த்துடலாம். ஃபுல் பேக்கடாக தான் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. லண்டன் சிட்டியில் உள்ள ஓட்டு அரினால தான் நடந்துருந்துச்சு. 2023 ஐ திங்க். ஸோ அந்த மணி இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதே அரினால தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE நடத்தியிருந்தாங்க. அதனால் இப்போ வரைக்கும் கரண்டாக ஸ்மாக்டவுனில் என்ன நடந்திருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா WWE காட்டுறாங்க, ஒரு விண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ நம்மளுடைய கோடி ரோட்ஸும் ஜான்சினாவும் வந்து பார்த்தீங்கன்னா விக்னட் ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணதெல்லாம் காட்டுறாங்க. அதர்வைஸ் நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேர் அண்ட் ஆல்சோ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் தான் ரிங்குக்கு வராரு. நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வெல்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ கூடவே நம்மளுடைய கோடி ரோட்ஸோட தீம் சாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே என்ட்ரன்ஸ் பண்ணுறாங்க ஆடியன்ஸ். அதுக்கப்புறமா நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கு பேச ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ சீனான்ற மாதிரி சான்ஸும் அண்ட் ஆல்சோ சீனா சாகுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் பயங்கரமாகவே போகுது. அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸோட சான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே என்ட்ரன்ஸ் ஆகுது. அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு ரெசில்மேனியா 41 ஜான்சினா ஃபேஸ் பண்ணுறதை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. ஜான்சினான்னு மென்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல ஃபேன்ஸ் பயங்கரமாகவே பூ பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளுடைய ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ ராண்டி ஆர்டன் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. ராண்டி ஆர்டனுக்கும் வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எலக்ட்ரிஃபைங் அந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஆடியன்ஸ் கொடுத்து ராண்டி ஆர்டனும் கோடி ரோட்ஸும் பயங்கரமாக நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தாங்க. அது தனி செக்மெண்ட்டாகவே போடலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ மெயினாக என்ன பேசியிருந்தாங்கன்றதை பார்ப்போம். அண்ட் ஆல்சோ டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் செப்பரேட் வீடியோவாகவே போடுறேன். இப்போ வரைக்கும் கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா ராண்டி ஆர்டன் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் கிட்ட சொல்லாரு, உன்னோட வளர்ச்சியை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை ஒரு நியூ ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்கேன். அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கெவின் ஓன்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குது ரெசில்மேனியாவில். அந்த ரெசில்மேனியாவை முடிச்சதுக்கப்புறமா உன்னோட டைட்டிலோடைய லைனில் நான் தான் இருப்பேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நீனும் நான் ஜான்சினாவை பீட் பண்ணி ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் ரீட்டைன் பண்ணிடு. இதுக்கப்புறமா நானும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோடைய டைட்டிலுக்கான லைனில் வந்து நான் நிற்பேன்றதை ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸ்க்குமான மேட்ச் எப்போ நடக்குன்ற மாதிரி பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ கரெக்டாக அதுக்கான டீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. பட் ராண்டி ஆர்டன் ஹீல்டன் எதிர்பார்த்தோம், அது நடக்குமான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்காட்டிஷ் ட்ரூ மேக்கின்டையர் இன்ட்ரோ பண்ணுறாரு. ட்ரூ மேக்கின்டையர் நம்மளுடைய ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸை பார்த்து நிஃபோ பேபிஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுறாரு. அதாவது சின்ன குழந்தைங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக வரும். ஸோ அதை சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். அண்ட் ஆல்சோ இப்போ கரெக்டாக நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மெயின் ஈவென்ட் பேஜில் நான் தான் இருக்கணும், பட் இருந்தாலும் தேவையில்லாமல் ஜான்சனாவெல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்கன்றதை ட்ரூ மேக்கின்டையர் சொல்கிறாரு. இந்த இடத்துல பேசிக்கிட்டே வரும்போது இவங்களுக்கான ப்ராவல் வந்து நடக்குது. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் அட்டாக் பண்ணலான்னு வராரு. ஆர்கேஓ போடலான்னு நம்மளுடைய ராண்டி ஆர்டன் வராரு. பட் ட்ரூ மேக்கின்டையர் தப்பிச்சிடாரு. லேட்டர்லாம் நம்மளுடைய ராண்டி ஆர்டனுக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் ஸ்மாக்டவுனில் நடக்கும்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம். ரெண்டாவது WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அவங்களுடைய டைட்டில் வந்து நம்மளுடைய பெட்டி டெட்லி கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. பெட்டி டெட்லின்னு கன்ஃபார்ம் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் டைட்டில் ரீட்டைன் பண்ணிடுவாங்கன்றதை. ஏன்னா பெட்டி டெட்லிக்கு அந்த லெவலுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் இன்னும் ஸ்மாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. அவங்களுக்கான புஷ்ஷையும் வந்து பார்த்தீங்கன்னா WWE இன்னும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை நடத்திருந்தாங்க. பட் மேட்ச் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பெட்டி டெட்லி ஒரு மேட்ச்சில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர என்டர்டெய்னிங்காக கொண்டு போவாங்கன்றது நம்ம எல்லாரும் பார்த்தது தான். அதே மாதிரி நல்லா என்டர்டெய்னிங்காக கொண்டு போனாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்சை இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி மேட்ச் வந்து ஓகே தான். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அவங்களோட டைட்டிலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணிட்டாங்க. மூணாவது ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஜலினா வேகா, செல்சி கிரீன், அது மட்டும் இல்லாமல் பைப்பர் நிவின் மாதிரியான இவங்களுக்கான டீம்மேட்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா போகுது. லேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குது. கட்டானா சென்ஸும் கேடன் காட்டணும் நம்மளுடைய பைப்பர் நிவின் ஆல்வா ஃபேரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க தான் சொல்லணும். இந்த மேட்சோட ரிங் சைடில் வந்து நம்மளுடைய செல்சி கிரீன் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த மேட்சை நல்லாவே எடுத்துகிட்டு போனாங்க. இந்த மேட்ச்சில் ஃபைனல் பேச நம்மளுடைய பைப்பர் நிவின் ஆல்வா ஃபேரை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியோ போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா இவங்களை ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்மளுடைய ஜலினா வேகா அந்த இடத்துல வராங்க. பட் இருந்தாலும் எண்ணிக்கையின் அடிப்படையில் நம்மளுடைய ஜலினா வேகா போட்டு பொழந்துடுறாங்க. இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ரப்படி அடிச்சிடுறாங்க. நாலாவதாக வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ஸோ எலினேட்டரோட டைட்டில் நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. இந்த மேட்ச் போயிட்டு இருக்கிற பாதி நிலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஹார்ட் உள்ளே வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் முறையில் டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் வந்து நம்மளுடைய எலினேட் தான் வின்னர்ன்றதை அறிவிச்சிடுறாங்க. எலினேட் டைட்டில் ரீட்டைன் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா 2 பேருமே போட்டு நம்மளுடைய ஜேக்கப் ஹார்ட் பயங்கரமாகவே டாமினேட் பண்ணி அடிச்சு போட்டுறாருன்னு தான் சொல்லணும். 3 ஷாட்லாம் கனெக்ட் பண்ணி பயங்கரமாகவே இவங்க 2 பேரையும் டெஸ்ட்ராய்ட் பண்ணி விட்டாரு நம்மளுடைய ஜேக்கப் ஹார்ட். அஞ்சாவதாக வந்து ஒரு பேக் சைட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஜிம்மி ஊசோவும் நம்மளுடைய மிஸ் அண்ட் ஆல்சோ காமலகி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த இடத்துல ஜிம்மி ஊசோவை பார்த்து நம்மளுடைய மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, நீ மண்டே நைட்ரால போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ போய் குந்தரை ஃபேஸ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னோட பிரதர் ஜே ஊசோ தானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ண வேண்டியது. நீ போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல நான் என்னோட பிரதருக்கு சப்போர்ட் பண்ண தான் போனேன்றதை வந்து நம்மளுடைய ஜிம்மி ஊசோ சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸை கொஞ்சம் பயமுறுத்தி விட்டுறாரு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருந்துச்சு. இவங்களுக்கான பேச்சுவார்த்தை நம்ம அடிப்படையில் வந்து ஃபைனலாக நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வந்து நான் போய் நிக்காலிஸ்ட்டை பேசிட்டு வரேன், நம்ம 2 பேரும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போராதான் வந்து நம்மளுடைய நியோமியோடைய விக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆகாது. இதில் வந்து இப்போ வரைக்கும் கரண்ட் சுச்சுவேஷன் ஜேட் கார்கிலுக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பேசி
பேசுகிறாங்க. அண்ட் ஆல்சோ அனதர் ஷார்ட்டாக 7th செக்மெண்ட் வந்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டாக நடக்குது. ஜேக்கப் ஃபாட்டுக்கும் நம்மளுடைய சோலோ சிக்கோவா டாமா டோங்காவுக்குமான செக்மெண்ட்டாக நடக்குது. ஜேக்கப் ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூரியஸாக இருக்காரு. அந்த இடத்துல சோலோ சிக்கோ நீ பண்ணுறது எல்லாமே தப்புன்றதை சொல்கிறாரு. ஜேக்கப் ஃபாட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பண்ணது தான் தப்பு, நான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெண்டர் ஆகி சாம்பியன் ஆயிருப்பேன், நீங்கள் பண்ணது தான் இப்போ வந்து நான் இந்த இடத்துல நிற்கிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் சொல்ல போகிற எதையுமே நான் கேட்க போகிறது கிடையாதுன்றதை நம்மளோட சோலோ சிக்கோவை பார்த்து ஜேக்கப் ஃபாட்டு சொல்கிறாரு. டாமா டோங்கா மட்டும் இனிமேல் என் கூட இருக்கட்டும், இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கவும் பிடிக்கல, உங்க கூட பேசவும் பிடிக்கலன்றதை நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டு சோலோ சிக்கோவை பார்த்து சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாரு. 8th செக்மெண்ட்டாக ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் நம்மளுடைய ஜேட் கர்கில் நிக்காலிஸ் கிட்ட பேசலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பிஃபேப் பார்த்தீங்கன்னா வராங்க. பிஃபேப்பும் மிச்சின் மியாயுமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வராங்க. மிச்சினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரில் சார்லட் ஃபேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிச்சினை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஆகுது. ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மிஸ்ட்ரி மேன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக வந்து பார்த்தீங்கன்னா வர்றதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அது வேற யாருமே கிடையாது. வீடியோவில் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் சொல்லணுமான்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளுடைய அலிஸ்டார் பிளாக்கோட விக்னெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ லேட்டரில் ரே ஃபினிக்ஸோட விக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ரே ஃபினிக்ஸ்ன்றதை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, ரே ஃபினிக்ஸ்ன்றதை. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் ஒரு மேட்சும் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஃபேப்பும் மிச்சின் மியாயுமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வராங்க. ரிங்குக்கு வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நியோமி வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. நியோமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராவல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஜேட் கர்கில் வராங்க. ஜேட் கர்கில் வந்து நம்மளுடைய பிஃபேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WWE காட்டுறாங்க. ரெஸ்கியூ பண்ணிட்டு போகும்போது சார்லட் ஃபேர் வராங்க. சார்லட் ஃபேரும் ஜேட் கர்கிலும் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணுறதுலாம் WWE பயங்கரமாகவே கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் மிச்சினுக்கு சார்லட் ஃபேருக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. மேட்ச் ஓகே தான், நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச்சில் சப்மிஷன் அண்டர் நம்மளோட சார்லட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. சார்லட் ஃபேர் வின் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட டிஃபனி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த இடத்துல சார்லட் ஃபேரை வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்னாலஜ் பண்ணுறேன், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து ரெசில்மேனியாவில் என்கிட்ட வந்து தோக்க போகிறா, நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய டைட்டிலை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மேக் ஷூர் நான் வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃபேரோட ஈகோவை பிடிச்சி நோண்ட போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஃபனி ஸ்டார்ட்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. 10th செக்மெண்ட்டாக ராண்டி ஆர்டன் வர்சஸ் ட்ரூ மேக்கின்டையருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச் நல்லாவே இருக்குது. ஆவரேஜாக போய்கிட்டு இருக்கிற நிலையில் ஃபைனல் ஃபேஸில் நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துறாரு. கெவின் ஓவன்ஸ் வந்து ராண்டி ஆர்டன் டிஸ்ட்ராக்ட் ஆகிறாரு. அதை யூஸ் பண்ண ட்ரூ மேக்கின்டையர் கிளைம் ஓவர் கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சை வந்து நம்மளுடைய ராண்டி ஆர்டனை பீட் பண்ணிடுறாரு. வின் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸும் ராண்டி ஆர்டனும் ஒரு பயங்கரமான பிராவல் போகிறாங்க. அந்த கமெண்ட்ரி டேபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராவல் அடிச்சுட்டு நம்மளுடைய ராண்டி ஆர்டன் ஒரு பன் கிக் போலான்லாம் வராரு. பன் கிக் போகிற ஒரு இடத்துல நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு கிளம்பி ஓடி போயிடுறாரு. இதுக்கப்புறமா 11th செக்மெண்ட்டாக நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வர்சஸ் மிஸ்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச் ஓகே தான், ஆவரேஜாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக ஊஷோ ஸ்பிளாட் கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. சட்டுன்னு முடிச்சு வச்சிருக்கானுங்க WWE. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பேஸும் கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் மேட்சஸாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு முடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையரும் நம்மளுடைய டேமியன் பீஸ்ட்டும் ஒரு பிராவல் அண்டர் போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பிராவலுக்கு முன்னாடி நம்மளுடைய நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் வந்து அந்த கண்ட்ரியோட ஒரு செலிபிரிட்டின்னு நினைக்கிறேன், லிவிஸ் சாப்டி என்னமோ சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு சில மொமெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளுடைய டேமியன் பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடாரு. பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையரை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நவுத்திடுறாங்க. அண்ட் ஆல்சோ அப்கமிங் இவங்களுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா வராரு. அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையரை வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஏன்னா மெயின் ஈவெண்ட்டில் ரெசில்மேனியாக்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்சோடைய கான்ட்ராக்ட் சைனிங் இருக்குன்றதை காட்டுறாங்களா. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ மெயின் ஈவெண்ட்டாக தான் நடக்குது. ஸோ ரெசில்மேனியா மேட்சோடைய கான்ட்ராக்ட் சைனிங் நடக்குது. ரோமன் ரைன்ஸ் செத்துறாலும் சிஎம் பங்க்லாம் வராங்க. இந்த இடத்துல நிக்காலிஸ் வந்து ரோமன் ரைன்ஸை என்ட்ரன்ஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்து நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ரோமன் ரைன்ஸ் வந்து வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா செத்ரான்ஸ் வராரு. செத்ரான்ஸ் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் வந்து ரோமன் ரைன்ஸ் நீ கெடுத்துக்கிட்டு இருக்க, சிஎம் பங்கெல்லாம் நீ தான் வளர விட்டுருக்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் சொல்லி அந்த இடத்துல கான்ட்ராக்டர் 2 பேருமே சைன் பண்ணிடுறாங்க. சிஎம் பங்க் வராரு. சிஎம் பங்க் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நானும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு போகிறேன்ற மாதிரி பார்லிமெண்ட் கூப்பிட்டு இங்கே பாரு இதான உன்னோட ட்ரீம், நீ ரெசில்மேனியாவில் மெயின் ஈவென்ட் பண்ணணும்னு நினச்சல, ஸோ இதை வந்து உன்னோட ட்ரைபிள் ஷிப் பண்ணி கொடுக்குறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த இடத்துல சிஎம் பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஈவென்ட் ஸ்பாட் கிடச்சிச்சுன்னு தெரிஞ்சோன்னு செத்ரான்ஸ் கீழே இங்கே மேலேயும் குதிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் அதுக்கெல்லாம் டிசர்வ் தகுதியே கிடையாது, இவன் எல்லாத்தையும் தப்பாக பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு நீ மெயின் ஈவென்ட் ஸ்பாட் கொடுக்குறீங்களான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் கேட்குறாரு. அண்ட் ஆல்சோ ரோமன் ரைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, உனக்கு பிடிச்சது தானே நீ பண்ணு, ஸோ ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் பண்ண போகிற உன்னோட ட்ரீமில், ஸோ கன்கிராச்சுன்ற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரைன்ஸும் சொல்கிறாரு. சிஎம் பங்க் என்ன சொல்கிறான்னா, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், சிகாகோவில் ஸ்டார்ட் பண்ணி லண்டன் வரை எனக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணீங்க, 10 வருஷத்துக்கு மேலே சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்றதை சொல்கிறாரு. அந்த இடத்துல ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததே நான் தானடா, எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறா, என்னை எக்னாலஜ் பண்ணுறான்ற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ் கேட்குறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் என்ன சொல்கிறாருன்னா, தேங்க்யூ ட்ரைபல்
ட்ரைபிள் சீஃப் அண்ட் ஆல்சோ பிக் டாக்ன்றதை தெரியாமல் சொல்லி விட்டுருவாரு. ஆக்சுவலி இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இருந்திருக்கும். ஸோ தலைவன் வீம்புக்குன்னு சொல்லி விட்டுருப்பாரு. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பிக் டாக்னு சொல்லும்போது ரோமன் ரெயின்ஸோட ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா தேங்க்யூ எனக்கு இந்த மெயின் ஈவென்ட் ஸ்பாட்டில் கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் நான் கேட்ட ஒரு ஃபேவர் இது கிடையாதுன்றதை வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி விட்டுறாரு. இதோடய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனை எண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுன் சிகாகோவில் நடக்க போகுது. சிகாகோவில் நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு இவங்க 3 பேரும் சேம் ரூலில் இருக்க போகிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்கமிங் அப்டேட் வீடியோ வந்துன்னு இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்மாக் டவுனில் எனக்கு பிடிச்ச செக்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மெயின் ஈவெண்ட் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் வந்துன்னு இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.